தாமரைகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கிறேன். இன்றைய கருத்தரங்கத்தின் தலைப்பானது தன்னடிகள் பாடுவித்த நாயகன் என்பதாக அமைகிறது. எனக்கு முன்பாக திருஞான சம்பந்தரையும் திருநாவுக்கரசு பெருமானையும் பெருமான் எவ்வாறெல்லாம் பாடுவித்தான் என்பதை அண்ணன் மறைமலை அண்ணா அவர்களும் தோழி மொழியரசி அவர்களும் மிகச் சிறப்பாக எடுத்துரைத்தனர். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு நம்பி ஆரூரர் பெருமான நாயகனான பெருமான் எவ்வாறெல்லாம் பாடுவித்தான் என்பதாக அமைகிறது. என்னோட உரைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்பி ஆரூரர் பெருமானோட வரலாறு ரொம்ப ரத்தின சுருக்கமா பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா பெருமானோட வரலாறு எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே, அதனால சுருக்கி சொல்றேன். நம்பி ஆரூரர் பெருமான் திருக்கையிலையில பெருமானுக்கு அணுக்கு தொண்டரா இருக்கார். அவரோட பேரை சொல்றப்போ சேக்கிழார் பெருமான் அன்னவன் பெயர் ஆளாள சுந்தரன்னு குறிப்பிடுறார். அவ்வாறு அவர் வாழ்ந்து வர காலத்துல பெருமான் என்ன நினைக்கிறாருன்னா, மாதவம் செய்த தென்திசை வாழவும் தீதிலா திருத்தொண்ட தொகை தரவும் நீ மண்ணுக்கு போ அப்படின்னு சொல்லி பணிக்கிறார். உடனே நம்பி ஆளாள சுந்தரர் என்ன பண்றாரு அப்படின்னா, சாமி இப்படி பண்ணிட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நினச்சி ஒரே ஒரு வேண்டுகோள் வச்சுட்டு மண்ணுலகத்தில் திருமுனைப்பாடி நாட்டில் திருநாவலூரில் சடையனாருக்கும் இசைஞானியாருக்கும் மகனா திருவதாரம் செய்கிறார். அவர் வளர்ந்து வர வேளையில் நரசிங்க முனையரையரால் தத்தெடுக்கப்பட்டு மன்னர் திருவும் வைதீக திருவும் பொலிய அவரை வளர்த்து வராங்க. அவருக்கு திருமண வயது வர புத்தூர் சடங்கவி சிவாச்சாரியாரோட மகளை அவருக்கு திருமணம் பேசுகிறாங்க. பெருமான் விட்டுருவாரா? அவர் ஒரு வேண்டுகோள் வச்சுட்டு வந்தார் இல்லையா, அது என்ன வேண்டுகோள் அப்படின்னா, செய்ய சேவடி நீங்கும் சிறுமையேன் மையல் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனே தடுத்து ஆண்டருள் செய் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு வரார். உடனே பெருமான் என்ன பண்றாரு, கீழே இருந்து அங்கிருந்து வந்துட்டார். மறையவரா ஓலை காட்டி நீ எனக்கு அடிமை அப்படின்னு சொல்ல நம்பி ஆரூரர் பெருமான் என்ன சொல்றாரு, பித்தனே நீ எப்படி இப்படி சொல்ற, ஒரு அந்தணன் இன்னொருக்கு அந்தன் அடிமையாகும் வழக்கம் இவ்வுலகிலே இல்லையே, நீ என்ன இப்படி சொல்ற அப்படின்னு பெருமான பைத்தியக்காரன் திட்டுறாரு முதல்லயே. உடனே அவரை திருவெண்ணைநல்லூருக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வழக்காடு மன்றத்தில் வழக்கு தொடுத்து வழக்கையும் வெல்றார். உடனே என்ன பண்ணுவார் நம்பி ஆரூரர் பெருமான், சரின்னு பெருமான் பின்னாடியே போறாரு. கோயிலுக்குள்ள போறாரு, பெருமான் மறைஞ்சிடுறாரு. அப்பதான் தெரியுது, சாமி என் பொருட்டா நீ வந்த, என்ன அப்படி என்ன சாமி பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்க பெருமான் வராரு. நீ மண்மேல் நம்மை சொற்றமிழால் பாடு அப்படின்னு சொல்றார். நீங்க யோசிங்களேன், பித்தனேன்னு திட்டுனவங்கிட்ட நீ என்ன பாடுன்னு கேட்கிறார். உடனே நம்பி ஆரூரர் பெருமான் என்ன சொல்றாரு, நான் உன்னை எப்படின்னு பாடுவேன் அப்படின்னு கேட்டுக்கிறப்போ வந்ததும் நீ என்ன பைத்தியக்காரன் தானே திட்டுனேன், பித்தனேனே பாடு அப்படின்னு சொல்ல பித்தா பிறைசூடின்னு பாடுறார். அதுக்கப்புறம் நிறைய தலங்களுக்கு போறார். துறையூர்ல போய் தவணறி வேண்டி பெறார். தில்லை சித்தவட மடத்துல அவருக்கு திருவடி தீக்கை செஞ்சு வைக்கிறார் பெருமான். அதுக்கப்புறம் தில்லை போறார். அங்க போயிட்டு அங்க இருக்க பெருமானை பார்த்து 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள அளப்பெரும் கரணங்கள் 4 சிந்தையே ஆக குணமொரு 3 திருந்து சாத்வீகமே ஆக இந்துவாழ் சடையானாடும் ஆனந்த எல்லையின் தனிப்பெருங்கூத்தின் வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து அந்த ஆனந்த நடனத்தை பார்க்கிறார். உடனே பெருமான் என்ன சொல்றார், இங்கிருந்து திருவாரூர் போன்னு சொல்ல பல தலங்களுக்கு சென்று திருவாரூர் போறார். அங்கதாங்க முக்கியமா ஒரு நிகழ்வு நடக்குது. என்ன சொல்றாரு தெரியுமா, நம்மை உமக்கு தோழமையாக தந்தனம்னு சொல்றார். அன்னையிலிருந்து தான் நம்பி ஆரூரர் பெருமான் தம்பிரான் தோழர் அப்படின்னு அழைக்கப்படுறார். அதுக்கப்புறம் திருவாரூர்லேயே இருந்து பறவையாரை திருமணம் செஞ்சு அங்கேயே சில காலம் இருக்கார். பின் தலையாத்திரை மேற்கொண்டு திரு ஒற்றியூர் செல்ல அங்கே சங்கிலியாரை மனம் முடிச்சு அங்கே சில காலம் அங்கே மனம் முடிக்கிறது வெறும் மனம் கிடையாது, அங்கே பெருமான் ஒரு திருவிளையாடல் செஞ்சிருப்பாரு. மகிழ மரத்துக்கு அடியில் நீ கருவறைக்குள்ள இருக்காத, மகிழ மரத்துக்கு அடியில் நான் சங்கிலியாருக்கு சத்தியம் செஞ்சு தந்துடுறேன், உன்னை பிரிய மாட்டேன்னு சொல்ல உடனே பெருமான் என்ன பண்றாரு, சங்கிலி நாச்சியார் கனவுல போய் நீ சத்தியத்தை மகிழ மரத்தடியை வாங்கு அப்படின்னு சொல்றார். உடனே சங்கிலியாரும் கேட்க நம்பியாரூரருக்கு வேற வழி இல்லையா, அங்க சத்தியம் செஞ்சு கொடுத்துட்றார். அங்கேயே சில காலம் இருக்கப்போ திருவாரூர்ல வசந்த விழா உற்சவம் வருது. உடனே ஆரூர் பெருமானை பார்க்கணும்னு வேட்கை மீதூர ஊரெல்லையை தாண்டி கண் பறி போயிடுது. உடனே பல திருத்தலங்களுக்கு போறார். ஒன்றுமே நடக்கலை. பெருமானை ஒன்றும் செவி சாய்க்கிற மாதிரியே தெரியல. திரு வெண்பாக்கத்தில் ஊன்றுகோல் பெறார். அதுக்கப்புறம் நிறைய பதிகம் பாடி காஞ்சி மாநகரில் இடது கண்ணும் திருவாரூரில் வலது கண்ணும் பெறார். அதுக்கப்புறம் பல திருத்தலங்களுக்கு செல்றார். கோட்புலியாரோட நட்பு, சேரமான் பெருமானோட நட்பெல்லாம் கிடைக்குது.
இறுதியா திரு அஞ்சை களத்துல போய் இதுக்கு மேல எனக்கு இங்க வாழ்க்கை வேணா சாமி, என்னை உன்னோட கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி கேட்க, பெருமானும் வெள்ளை யானையும் பூதகணங்களையும் தேவர்களையும் அனுப்பி வைக்க, பெருமானது கருணை அப்படின்னு நினைஞ்சு வெள்ளையானை மேலே ஏறி திருக்கையிலை போயிடுறார். திருப்பி அவர் முன்ன என்ன செஞ்சுட்டு இருந்தாரோ அணுக்கு தொண்டரா திருப்பி தன்னோட பணியை தொடர்றார். இவ்வாறா நமக்கு நம்பி ஆரூரர் பெருமானோட வரலாறு நமக்கு தெரியும். இதுல பெருமான் எப்படியெல்லாம் அவனை பாடுவித்தான் அப்படின்னு சொல்றதுக்காக நான் இங்க வந்திருக்கேன். இப்போ திருஞான அவர் என்ன சொன்னாரு, சொற்றமிழால் பாடுன்னு சொன்னார் இல்லையா, அங்க சொற்றமிழ் அப்படின்னு இருக்கு. இப்போ தமிழ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திருஞான சம்பந்தரோடது கொஞ்சு தமிழ், திருநாவுக்கரசரோடது கெஞ்சு தமிழ். சுந்தரர் பெருமான் எடுத்துக்கிட்டோம்னா அவரது மிஞ்ச தமிழ்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அப்போ சுந்தரர் பெருமான் சாமியை திட்டிட்டும் மிரட்டிட்டுமே தான் இருப்பாரு அப்படின்னா கிடையாது. சற்று நம்ம ஆழ்ந்து சிந்திச்சோம்னா தெரியும், அவரோட தேவாரத்தில் சாமியை கொஞ்சமும் செஞ்சிருப்பாரு, கெஞ்சவும் செஞ்சிருப்பாரு, மிஞ்சவும் செஞ்சிருப்பாரு. இப்படியெல்லாம் நாயகனான பெருமான் சுந்தரரை பாட வச்சிருப்பார். அப்படியான இடங்களை மட்டும் தொட்டு காட்டலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, ஃபர்ஸ்ட் சாமி எங்கெங்க கொஞ்சறாரு அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா திரு குருகாவூர் போறாரு. அங்க அவருக்கு போற வழியிலேயே ரொம்ப பசி எடுக்குது, தாகம் எடுக்குது. என்ன பெருமானே, உன்னை பார்க்க வரப்போ எனக்கு இவ்வளோ கஷ்டமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்பவே அவர் கேட்டா பெருமான் வராம இருப்பாரா? வந்துட்டார். மறையவரா வந்து தண்ணீர் பந்தலும் பொதிசோறும் இறந்து கொடுக்குறார். இதை இங்கேயே சாப்பிட்டு இங்கேயே ஓய்வெடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பெருமான் நம்பியாரூரர் பெருமான் என்ன பண்றாரு, சரி சாமி அப்படின்னு அதை வாங்கி அங்கேயே அவரோட அடியவர்களும் அவரும் ஓய்வெடுக்கிறாங்க. தூங்கி எந்திரிச்சு பார்க்குறாங்க, அங்கே எதுவுமே இல்லை. அப்போதான் தெரியுது வந்தவர் பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாடுறாரு, இத்தனை ஆமாற்றை அறிந்திலே நெம்பெருமான் பித்தனே என்றுன்னை பேசுவார் பிறரெல்லாம் முத்தினை மனிதனை மாணிக்கம் முளைத்தெழுந்த வித்தனே குருகாவூர் வெள்ளடை நீ என்றேன் பாடுறார். பெருமானே, எனக்காக நீ இவ்வளோ செய்கிற, ஆனால் எனக்கு உன்னை பற்றி தெரியாமல் போயிடுச்சே. உன்னை பற்றி தெரியாதவங்கெல்லாம் உன்னை என்னன்னு சொல்கிறாங்க, பித்தன்னு சொல்கிறாங்க. ஏன் நானும் முன்னாடி அப்படிதானே சொன்னேன், ஆனால் நீ பித்தன்லாம் கிடையாது. நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா? முத்தினை மனிதனை மாணிக்கம் முளைத்தெழுந்த வித்துன்னு சொல்றார். அவர் முத்து கிடையாது, மணி கிடையாது, இதெல்லாம் தோன்றுவதற்கான வித்தா பெருமான் இருக்கான்னு சொல்றார். அப்ப வித்து மட்டும்தானா, முத்து மணி எல்லாம் பெருமான் கிடையாதா அப்படின்னா அதுவும் பெருமான் தான். எங்க சொல்றாரு தெரியுமா? ஆரூர் பெருமானை நினைஞ்சு சொல்றாரு, முத்தினை மனிதனை வைரத்தை மூர்க்கனேன் எத்தனை நாள் பிரிந்திருக்கேன் என்னாரூர் இறைவனையேன்னு கேட்கிறார். அதாவது இங்க ரெண்டு பார்க்கணும். பெருமானை சொல்றப்போ முத்தினை மனிதனை வைரத்தைன்னு சொல்றார். அதே தன்னை சொல்றப்போ மூர்க்கன், நான் ஒரு மூர்க்கன், உன்னை விட்டு இவ்வளோ தூரம் பிரிஞ்சிருக்கேன், எத்தனை நாள் நான் பிரிஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அதே மாதிரி மண்ணே மணியே மழபாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னையல்லால் இனி யாரையும் நினைக்கேனேன்னு கேட்கிறார். அதாவது நம்பி ஆரூரர் பெருமானுக்கு சாமியை நினைக்காம இருக்க முடியாது, பாடாம இருக்க முடியாது, அவ்வளோ சீக்கிரம் மறக்கவே மாட்டாரு. அப்படியான நம்பி ஆரூரர் பெருமான் ஏன் அவர் மறக்கல பெருமானை அப்படின்னா, முன்னாடி சொன்ன மாதிரி தான், அவன் முத்து வைரம் மாணிக்கம் மணி இது எல்லாமே பெருமான் தான். இது தோன்றத்துக்கு காரணமான வித்தும் பெருமான் தான். அதனால அவரை இப்படியெல்லாம் பெருமான் பாட வச்சிருக்கார். இவ்வாறு இது இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஒரு தாய் ஒரு குழந்தையவோ ஒரு குழந்தை ஒரு தாயவோ எப்படியெல்லாம் கொஞ்சுவா. இந்த மானுட பிறவியில் யோசிச்சு பாருங்க, நீ என் தங்க பிள்ளை, நீ என் செல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லி கொஞ்சுவா. ஆனால் ஒரு மானிட பிறவிலே இப்படி அப்படின்னா அவர் பெருமானை கொஞ்சறார். அவர் எப்படியெல்லாம் கொஞ்சிருப்பாருன்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். கொஞ்சறதே இப்படி இருக்கே, ஒரு குழந்தைக்கு ஒரு தாய் மேலே இருக்க ஒரு ஏக்கம் யோசிச்சு பாருங்களேன். உன்னை எத்தனை நாள் நான் பிரிஞ்சிருப்பேன். இப்போ ஒரு குழந்தைய ஒரு அப்பாவோ அம்மாவோ விட்டுட்டு இங்கே இரு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போச்சுன்னா அந்த குழந்தை தேடிக்கிட்டே இருக்கும், நம்ம அப்பா இங்கே தான் இருக்காரா, நம்ம அம்மா இங்கே தான் இருக்காங்களான்னு தேடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நம்பி ஆரூரர் பெருமான் அந்த ஏக்கத்தை காட்டுறார். எத்தனை நாள் பிரிந்திருக்கேன் எங்கனம் நான் பிரிந்திருக்கேன் எந்தை பிரானாரை என்று கொள் எய்துவதே அடிகள் என்னமுதே எனக்கார் துணை நீ அல்லதேன்னு அந்த ஏக்கத்தை வெளிப்படுத்துறார். சரி, இப்போ பெருமான் நம்பி ஆரூரர் பெருமான் இப்படி பெருமானை கொஞ்சிட்டே தான் இருப்பாரான்னு கேட்டா கிடையவே கிடையாதுங்க.
இப்படி கொஞ்சறவரு பெருமான்கிட்ட கெஞ்சுவார். எப்படி தெரியுமா? ஒரு ஆண்டான்ட்ட ஒரு அடிமை எப்படி கெஞ்சி நிற்பானோ அந்த மாதிரி நம்பி ஆரூரர் பெருமான் கெஞ்சி நிற்கிறார். அது எந்த இடத்துல வருது அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, திரு ஒற்றியூர் எல்லையை தாண்டிடுறாரு. அதுக்கு மேலே அவருக்கு கண்ணு கிடைக்கிற வரைக்கும் அவர் பாடின ஒரு பதிகம் போதும் நம்ம மனசை உருகி நைந்து தைக்கிறதுக்கு அந்த பதிகங்கள் போதும். என்ன பாடுறாரு அப்படின்னா, அழுக்கு மெய்கொடுன் திருவடி அடைந்தேன் அதுவும் நான் படற்பால் ஆவதொன்றானால் பிழக்கை வாரியும் பால்கொள்வரடிகள் பிழைப்பண் ஆகிலும் திருவடி பிழையேன் வழக்கி வீலினும் திருப்பெயர் அல்லால் மற்ற நான் அறியேன் மறுமாற்றம் ஒழுக்க என் கணுக்கு ஒரு மருந்து உரையாய் ஒற்றியூர் எனும் ஊருரைவானேன்னு சொல்றார். பெருமானே, எனக்கு ஒன்றை தவிர யாரு சாமி இருக்கா? அதாவது பெருசா ஒன்றும் இல்லை, ஒரு ஆட்டுப்பால். அதை நம்ம குடிக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா அந்த பாலை கறக்கிறப்போ பிழுக்கை விழதான் செய்யும். அதை குடிக்கணும்னு நினைக்கிறவன் அந்த பிழுக்கையை வாரி களைஞ்சிட்டு தான் அந்த பாலை குடிக்கணும். ஆனால் உனக்கு என்ன பாலை குடிக்கிறவனுக்கே இப்படின்னா என்னை ஆட்கொண்டுட்டல்ல, நீ என்னை ஆட்கொள்ளணும் அப்படின்னா என் தப்பெல்லாம் நீ பொறுத்துக்க தானே வேணும். என் சாமி இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி போய் பெருமான்கிட்ட கேட்குறார். அங்கே ஒரு வரி இருக்கு. வழுக்கி வீலினும் திருப்பெயர் அல்லால் மற்ற நான் அறியேன்னு சொல்றார். சாமி, நான் நின்னா நடந்தா சிரிச்சா போனா ஆரூரா ஆரூரா ஆரூராங்கிறத தாண்டி எனக்கு என்ன சாமி தெரியும்? என்ன போய் இப்படி பண்ணிட்டியே, என் கண்ணை எடுத்துட்டியேன்னு சொல்றார். அதுலேயே சொல்றாரு, கரும்பே கட்டியே பலர்க்கும் கலை கண்ணே அங்கை நெல்லியின் பழத்திடை அமுதே அத்தா என்னிடர் ஆர்க்கெடுத்துரைப்பேன்னு கேட்கிறார். நான் சொல்றதையே கேட்காம நீ என் கண்ணை பறிச்சுட்டல்ல, இனி என் கஷ்டத்தை நான் யார்கிட்ட சாமி போய் கேட்கட்டும் சொல்லட்டும்னு கேட்கிறார். இவ்வளோ தூரம் கெஞ்சிட்டு இருக்காரே பெருமான், அடுத்த பாட்டிலேயே ஒன்று சொல்றார். மகத்தில் புக்கதோர் சனியனக்கானாயின்னு பெருமானை திட்டுறார். யாராச்சும் அப்படி திட்டுவாங்களா? நம்பி ஆரூரர் பெருமான் சொல்றார், என்னன்னா மகர ராசிக்கு சனி உச்சத்துல இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்னை இப்படி உச்சத்துல நின்று என்னை கஷ்டப்படுத்துறியே பெருமானே அப்படின்னு சொல்றார். இப்படி திட்டுறவரு தன்னோட அன்பையும் காதலையும் அடுத்த வரியிலே சொல்லுவார். மைந்தனே மணியே மணவாளா அப்படின்னு சொல்றார். எப்படிங்க ஒருத்தரால, அதாவது இருதலை கொல்லி ரெண்டு பக்கமும் இல்லாம நடுவுல நிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அவர் கஷ்டப்படுறார். பெருமான திட்டவும் முடியல, கெஞ்சிட்டு இருக்காரு. ரெண்டும் இல்லாம அந்த உணர்வை வெளிப்படுத்துற இடங்கள் இதெல்லாம் ரொம்ப அழகா நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம கேட்கலாம், இவ்வளோ தூரம் ஒருத்தர் ஏன் கெஞ்சணும்? அதுக்கு கம்முன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தாருல, ஒற்றியூர்ல இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். அவர் ஒன்றும் சும்மா ஒன்றும் ஊரெல்லையை தாண்டிட்டு வரல, ஒரே ஒரு பெருமானுக்காக வந்தார். அப்படி அந்த பெருமான் என்ன பெருமான் அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை பின்னையன் பிழையை பொறுப்பானை பிழையலாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மையன் என்று அறிய ஒண்ணா எம்மான்னு சொல்றார். அப்படியா? இப்படி யாருப்பா? அவர் எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டா, அன்னம் வைகும் வயற்பழனத்தனி ஆரூரானைன்னு சொல்றார். ஆரூர்ல இருக்க பெருமானுக்காக அவர் அவ்வளோ தூரம் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு நினைச்சு வந்துட்டார். அவரை சேக்கிழார் பெருமான் சொல்றப்ப சொல்வாரு, புற்றிடம் கொண்ட புராதனை பூங்கோயில் மேய பிரானே ஆர்க்கும் பற்றிடம் மாய பரம்பொருள்னு சொல்வார். அவன் தான் பற்று இங்க நம்ம வாழ்றதுக்கு. அப்படியான பெருமானை பார்க்கறதுக்காக ஒற்றியூர் எல்லையை கடந்து வந்துட்டாரு. இப்போ இவ்வளோ கெஞ்சறாரு. அடுத்து என்னங்க பண்ணாருன்னு கேட்டால் வெண்பாக்கம் போகிறார். வெண்பாக்கம் போயிட்டு சொல்கிறாரு, நான் தப்பு செஞ்சால் நீ தானே பொறுத்துக்கணும். எனக்கு எல்லாமே நீயாக தான் இருக்க. நான் ஒரு தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னா அதை பொறுத்துக்கிறது யாரோட கடன்? உன்னோட கடன் தானே. இப்போ நீ எனக்கு இவ்வளோ கஷ்டம் கொடுக்குற, இப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? இவ்வளோ கஷ்டம் நீ படுறேன்றதை பார்த்துட்டு சும்மா இருக்கானா உன் பெருமான்னு எல்லாரும் உன் மேலே பழி சொல்ல மாட்டாங்களா? அந்த பழியை ஏற்றுக்கிட்டு கூட நீ என்னை இப்படி கஷ்டப்படுத்தணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறார். இவ்வளோ தூரம் நான் உன்னை பேசிக்கிட்டு இருக்கேனே, உள்ளதானே உக்காந்துருக்கேன், உனக்கு காது கேட்கலையா பெருமானேன்னு கேட்குறப்போ அந்த பாடலில் சொல்கிறாரு, பிழையுளன பொறுத்திடுவீர் என்றடியேன் பிழைத்தக்கால் பழியதனை பாராதே படலம் என் கண் மறைப்பித்தாய் குழைவிரவு வடிகாரா கோயிலுலா ஏ என்ன அப்படின்னு கேட்குறார்.
அதுக்கு பெருமான் ஒன்று சொன்னாராம், அதையும் அடுத்த வரியிலே சொல்றார். உழையுடையான் உள்ளிருந்து உலோம் போகீர் என்றானே அப்படின்னு சொல்றார். ஒரு காதுல தோடு, இன்னொரு காதுல குழை, எல்லாம் அழகா ஜம்முன்னு போட்டு கோயிலுக்குள்ள உட்காந்துருக்கார். அவருக்கு காது கேட்குமா? கேட்கும், நல்லா கேட்கும், நம்ம பேசுறதெல்லாம் கேட்கும். ஆனா என்ன பதில் சொன்னார்? இவ்வளோ தூரம் கெஞ்சறாரே, ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாராம், நான் இங்கே தான் இருக்கேன், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டாராம். எப்படிங்க இருக்கும்? ஒரு ஆள் இவ்வளோ தூரம் போய் கெஞ்சுறாரு, அழுகிறாரு, நான் இங்கே தான் இருக்கேன், நீ போ அப்படின்னு சொல்றார். அந்த இடத்துல நம்ம நம்பி ஆரூரர் பெருமானை யோசிச்சு பார்க்கணும். உனக்காக தான் நான் வந்தேன், என் கண்ணை பறிச்சுக்கிட்ட, இவ்வளோ தூரம் நான் புலம்பிக்கிட்டு இருக்கேன், ஆனால் நீ என்னன்னா என்ன சொல்கிற, இருக்கேன் போன்ற அப்படின்னு அழுகிறார். ஆனால் அதை பார்த்து பெருமான் விட்டுருவாரா? அவருக்கு மனசு கேட்கல. அதனால் ஊன்றுகோலை கொடுத்து போ அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் நிறையா தலங்களுக்கு போகிறாரு. அப்படியே திரு ஆவடுதுறையும் வரார். எத்தனையோ ஒரு தலத்துக்கு போயிட்டார், பேசிட்டார். சாமி எதுவும் சொல்கிற மாதிரியே தெரியல. அதனால் இந்த தலத்தில் ஒன்று சொல்கிறாரு. கங்கைவார் சடையாய் கணநாதா, கால காலனே காமனுக்கு கனலே, பொங்குமாகடல் விடமிடற்றானே பூதநாதனே புண்ணியா புனிதா, செங்கண்மாள் விடையாய் தெளிதேனே தீர்த்தனே திரு ஆவடுதுறையுள் அங்கனா, என்னை அஞ்சல் என்று அருளாய் ஆரெனக்கு உறவு அமரர்கள் ஏறேன்னு கேட்குறார். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அங்கே ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறாரு. நான் இவ்வளோ தூரம் பேசிட்டேன் சாமி, கண்ணை கூடுன்னு கேட்டுட்டேன், எனக்கு இரு ஏதாச்சும் சொல்லுன்னு கேட்டுட்டேன், நீ எதுவுமே கேட்கல. கடைசி பட்சமாக நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், நான் இருக்கேன்ப்பா உனக்கு அப்படின்னு மட்டும் நீ சொல்லுவியா அப்படின்னு கேட்குறார். அங்கனா என்னை அஞ்சலென்று அருளாய், நான் இருக்கேன்னு மட்டும் சொல்லு சாமி, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி கேட்குறார். அங்கேயே சொல்கிறாரு, வான நாடனே வழித்துணை மருந்தேன்னு சொல்றார். அவருக்கான வழியை பறிச்சுக்கிட்டவரும் பெருமான் தான். கண்ணை பறிச்சுக்கிட்டாரு இல்லையா? அப்பையும் சொல்றாரு, வழித்துணை மருந்தே, நீ தான் எனக்கு வழித்துணை, நீயே என் கண்ணை பறிச்சுக்கிட்டல, எனக்கு யார் இனிமே வழிகாட்டுவா அப்படின்னு சொல்லி போய் நின்று பெருமான்கிட்ட இறைஞ்சி நிற்கிறார். இப்படியே போறாரு. காஞ்சி மாநகர் போறாரு. பெருமான் பார்க்கறார். இதுக்கு மேலே பெருமானால் பொறுத்துக்க முடியாது இல்லையா? அதனால காஞ்சி மாநகரில் அவருக்கு இடது கண் பார்வை கொடுக்கிறார். அதனாலேயே காணக்கண்ணடியேன் பெற்றவாறே, காணக்கண்ணடியேன் பெற்றவாறேன்னு பதிகம் பாடுறார். அதே மாதிரி திருவாரூர் போகிறார். அங்கே இடது கண் பெற்றுட்டு இப்போ அப்படியே தலையாத்திரையாக திருவாரூர் போகிறாரு. போனதும் நமக்கெல்லாம் ஒன்று தோணும், இவ்வளோ தூரம் பெருமான் நம்மளை கஷ்டப்படுத்துகிறாரே அப்படின்னு. நம்ம என்னதான் இப்போ கெஞ்சிட்டு இருந்தாலும் ஒருத்தர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கப்போ அந்த கஷ்டத்தோட உச்சமாக எப்படி அது வெளியே வரும் அப்படின்னா கோவமாக வெளியே வரும். நான் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன், என்னால் முடியல அப்படின்னு அது வெளியில் வர இடம் கோவமாக இருக்கும். அந்த கோவத்தை தான் அவர் கொண்டு போய் யார்கிட்ட காட்டுறார்? திருவாரூர் பெருமான்கிட்ட காட்டுறார். ஏன் அப்படின்னா அந்த பெருமானுக்காக தானே இவ்வளோ தூரம் வந்தார், அவருக்கு உரிமை அவர்கிட்ட தான் அதிகம். அதனால் அவர் போய் சொல்கிறாரு, நீ உனக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன், என்னோட இன்னொரு கண்ணையும் நீ எனக்கு கொடுத்துடணும். இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேன், இத்தனை பழி சொல்லிட்டேன், இத்தனை திட்டிட்டேன், இன்னுமே நீ எனக்கு கண்ணு தரலையா? எதுக்கு உள்ளே உட்காந்துருக்க? நல்லா இப்படி நான் இருக்கிறத பார்த்து நீ சந்தோஷமா இருக்கணுமா? நல்லா இருந்துட்டு போ, வாழ்ந்து போதீரே வாழ்ந்து போதீரேன்னு அவ்வளோ தூரம் போய் பெருமான்கிட்ட சொல்கிறார். அங்கே சொல்கிறாரு, ஏயும் பெருமான் உமக்காட்பட்டோர்க்கு மாயம் காட்டி பிறவி காட்டி மறவா மனம் காட்டி காயம் காட்டி கண்ணீர் கொண்டால் வாழ்ந்து போதீரேன்னு சொல்கிறார். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், உள்ளே இருக்கியாயா அப்படின்னு நான் கேட்குறேன், ஒரு பதிலும் இல்லை. ஏன்? எதுக்கு? பெருமானுக்கு தான் தெரியும். அந்த பெருமான் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த மாயை அப்படிங்கன்னு இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு அவன் தான் நமக்கு சொன்னான். சரி, இந்த உலகம் ஒன்று இருக்குது, அதையும் அவன் தான் சொன்னான். இந்த உலகத்துக்கு பிறவி எடுக்கிறதுக்கும் அவன் தான் சொன்னான். இந்த உடம்பையும் அவன் தான் கொடுத்தான். அவனை மறக்காமல் இருக்கிறதுக்கு மனசையும் அவன் தான் கொடுத்தான். கடைசியில் என்ன கொடுத்தான்னு கேட்டா, இந்த கண்ணீரை மட்டும்தான் கொடுத்தான்னு சொல்கிறார். காயம் காட்டி கண்ணீர் கொண்டால் வாழ்ந்து போதீரேன்னு சொல்கிறார். இவ்வளோ தூரம் அழுதுட்டு நிற்கிறனே, உனக்கு மனசு கொஞ்சம் கூட இறங்கலையா? நல்லா போயா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நாய்தான் போல நடுவே திரிந்தும் உமக்காட்பட்டோர்க்கு வாய்தான் திரவீர் திருவாரூரில் வாழ்ந்து போதீரேன்னு சொல்றார்.
நீ வந்து எதுக்கு இப்படி இருக்க? நாய் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான் இந்த ஊருக்கும் அந்த ஊருக்கும். உன்னை பார்க்க தானே இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், வாய் கூட திறந்து பேச மாட்டேங்கிறியே பெருமானி. அப்படியே நிற்கிறாரு. இப்படிதான் இருக்கணுமா? உனக்கு வாய் திறக்காம இருந்தாதான் உனக்கு சந்தோஷமா? சரி இருந்துட்டு போ, சந்தோஷமா இருந்துட்டு போ, வாழ்ந்து போதீரேன்னு சொல்றார். பெருமான் கொஞ்சம் இந்த இடத்துல விளையாடி பார்க்குறாரு. இவ்வளோ தூரம் இத்தனை ஊர் அவர் திரிஞ்சு கெஞ்சி அழுது அதுக்கப்புறம் கடைசியாக என்ன பண்ணுறார்? அவருக்கு வலது கண்ணையும் கொடுக்குறார். எங்கள் திருவாரூரில் அவருக்கு கிடைக்குது. மீளா அடிமைன்ற பதிகம் பாடினதுக்கப்புறம் அவருக்கு வலது கண் கொடுக்குறார். இந்த இடத்துல ஒரு குறிப்பு, திருமுறைகளில் செந்துருத்தி பண்ணல அமைச்ச ஒரே பதிகம் மீளா அடிமைன்ற பதிகம் தான். இப்போது இவ்வளோ தூரம் அவர் போய் பெருமான்கிட்ட கெஞ்சுறாரு கொஞ்சுறாரு. இவ்வளோதானா பெருமான்? நம்பி ஆரூரர் பெருமான் இவ்வளோதான் பண்ணுவாரா அப்படின்னா கிடையாது. அவருக்கே உரிய பாணி ஒன்று இருக்குது. ஏன்னா அவர் தம்பிரான் தோழர். கெஞ்சுறது கொஞ்சுறதுலாம் அவர் ஸ்டைல் கிடையாது. சாமி கிட்ட போய் எனக்கு இது கொடு, எனக்கு அது கொடு, இப்படி போய் கேட்கறது தான் அவருக்கு பிடிக்கும். அதனால இப்படியெல்லாம் கேட்கறது தான் அவர் நம்ம என்ன சொல்கிறோம், மிஞ்சு தமிழ் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் கேட்கலாம், ஏன்பா நீ என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? சாமியை திட்டுவாருன்ற, சாமியை மிரட்டுவாருன்ற, எனக்கு இது கூடுன்னு ஆணையிடுவாருன்ற, அதெல்லாம் சரியா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் பக்தி வடிவங்களில் யோசிச்சு பாருங்களேன். சாமிக்கு மிக அணுக்கமாக நிற்கிறவங்க அந்த உரிமையை எடுத்துகிட்டு நிற்கிறப்போ அந்த இடம்தான் வந்து அந்த உரிமையாக நிற்கிற, அந்த பக்கத்தில் நிற்கிற ஒரு உரிமை வந்து இந்த மிஞ்சு தமிழில் வந்து தெரியும். அது நம்பியாரூரர் பெருமான்கிட்ட இருக்குது, சாமிகிட்ட அவருக்கு இல்லாத உரிமையா அதை தான் வந்து அவர் இந்த மிஞ்சு தமிழில் வெளிப்படுத்துவார். நீங்கள் யோசிங்களேன், நமக்கு ஒரு தோழனோ தோழியோ இருந்தாங்க அப்படின்னா, ஒரு நல்ல தோழன் எனக்காக அவன் நிற்பான் அப்படின்னு நம்ம யோசிக்கிற ஒரு தோழன் இருந்தான் அப்படின்னா அவன்கிட்ட நம்ம என்ன சொல்லுவோம்? எனக்காக இதை செய். இப்போ என்னையெல்லாம் கேட்டால் என்னோட தோழன்ட்ட தோழிகிட்ட நான் கேட்கணுன்னா எனக்காக இதை எழுதி கொடு, எனக்காக சாக்லேட் வாங்கி கொடு, இதை தான் நான் கேட்பேன். நான் சும்மா ஒரு ஃப்ரெண்டை வச்சுட்டே நான் இத்தனை கேட்குறேன். அவர் ஃப்ரெண்டாக யாரை வச்சுருக்கார்? பெருமானையே வச்சுருக்கார். அப்போ அவர் சும்மா இருப்பாரா? கேட்குறாரு, எல்லாமே போய் பெருமான்கிட்ட கேட்குறார். அப்படி என்னென்ன கேட்குறாருன்னா, போய் ஃபஸ்ட்டு பொண்ணு கேட்குறார். எனக்கு வந்து பொண்ணு கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறார். கேட்குறப்போ யாருமே வாயே திறக்கலை. சாமி எதுவும் சொல்ல, யாருமே எதுவும் சொல்ல. அப்போ சொல்கிறாரு, திங்கள் தங்கு சடையின் மேலோர் திரைகள் வந்து புரள வீசும் கங்கையாலேல் வாய் திரவால் கணபதியே வயிறுதாரி அங்கை வேலோன் குமரன் பிள்ளை தேவியார் கோற்றற்றியாளார் உங்களுக்காட் செய்ய மாட்டோம் நோனகாந்தன் தளிவுளீரேன்னு சொல்கிறார். இவ்வளோ தூரம் முன்னாடி சொன்னார்ல, சாமி உன்னை விட்டா எனக்கு யார் இருக்கா, உன்னை நான் மறக்கவே மாட்டேன் அப்படி சொல்கிறாள் தான் இதையும் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? பொண்ணு கேட்டுட்டாரு, பெருமான் எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. பக்கத்தில் மேலே கீழே சைடில் அங்கே இருக்கிற யாராவது ஒருத்தர் கொடுத்து அனுப்புங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்களான்னு பார்த்து மேலே பார்க்குறாரு. கங்கை உட்காந்துருக்கா. கங்கையை பார்க்குறாரு, இவ ஏதோ சொல்லுவாளா அப்படின்னு பார்த்தா உமாதேவிக்கு பயந்துட்டு கங்கை வாயே திறக்கலை. சரி அப்படின்னு கீழே பார்த்தா கணபதி உட்காந்துருக்கார். அவர் என்ன பண்ணுறார்? சாப்பிட்றது மட்டும்தான். நல்லா சாப்பிட்டு வயிறு தொந்தி தொப்பையுமா உட்காந்துட்டு அவர் பாட்டுக்கு சமத்தா உட்காந்துருக்கார். சரி இந்த பக்கம் பார்த்தா குழந்தை கையில் வேல் வச்சுக்கிட்டு கம்முன்னு உட்காந்துருக்காரு முருகப்பெருமான். அவர்கிட்ட போய் ஒன்றும் கேட்குற மாதிரி இல்லை. சரின்னு அவர் பக்கத்தில் இடது பக்கம் பார்த்தா அம்மை. அவர் பெருமான் சொன்னா அவங்களும் சொல்லுவாங்க, இல்லைன்னா வாயே திறக்க மாட்டாங்க. இப்படி இருந்தா எனக்கு யார் வந்து பொண்ணு கொடுப்பா? இனிமே உனக்கெல்லாம் என்னால் வேலை செய்ய முடியாது சாமி அப்படின்னு சொல்றார். அதுலேயே ஒன்று சொல்றாரு, தேடி தேடி திரிந்தைத்தாலும் சித்தம் என்பால் வைக்க மாட்டீர் ஓடி போகீர் பற்றும் தாரீர் ஓனகாந்தன் தளிவுளீரேன்னு சொல்றார். நான் தேடி தேடி உனக்காக பாடிக்கிட்டு இருக்கேன், செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ வாய் தான் திறக்கலனாலும் பரவாயில்ல, உன் மனசையாச்சும் என் மேலே வைக்கலாம்ல. சரி பாடுறான் பாவம் பையன், அவனுக்கு ஏதோ கொடுத்து விடலான் மனசு வை போதும், அதை கூட உன்னால் வைக்க முடியாதா? சரி நீ வைக்கலனாலும் பரவாயில்ல, கோயிலை விட்டு எஞ்சிப்போ, அதையும் பண்ண மாட்டேன். இங்கேருந்து என்னைய பாரு, அதையும் பண்ண மாட்டேன். இனிமே உனக்காக என்னால் வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறார். இது மட்டுமா சொல்கிறாரு? பத்தூர் புக்கிரந்துண்டு வளபதிகம் பாடி பாவையரை கிரிபேசி படிராடி திரிவீர் செத்தார்தம் எழும்பழிந்து சேவேரி திரிவீர் செல்வத்தை மறைத்து வைத்தீர் எனக்கொரு நாள் இறங்கீர் முத்தாரம் விளங்கிமிளிர் மணிவயிர கோவை அவைபூன தந்தருளி மெய்க்கினிதானாரும் கத்தூரி கமல் சார்ந்து பணித்தருள வேண்டும் கடல் நாகை காரணம் மேவி இருந்தேரேன்னு சொல்றார். அதாவது பெருமான்கிட்ட போய் என்ன கேட்குறாரு அப்படின்னா, நீ என்ன பண்ற? ஊர் ஊரா போய் பழி எடுத்து சாப்பிட்ற,
சரி, உனக்காக சாப்பாடு கொடுக்கணுமேனு இறந்து பாவம் பார்த்து வந்து உனக்கு சாப்பாடு கொடுக்க வராங்க இல்லையா பெண்கள், அவங்களெல்லாம் கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன். நீ இது மட்டுமா பண்ணுற? எலும்பை கழுத்தில் போட்டுட்டு சுற்றுற. எப்படி சுற்றுற? எருது மேலே ஏறி ஊர் சுற்றிக்கிட்டு இருக்க. சரி, ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும். உனக்கிட்ட செல்வம் இருக்கா அப்படின்னா நிறைய வச்சுருக்காரு. சரி, நான் கேட்குறேன் கொடு அப்படின்னா மறைச்சி வச்சுக்கிட்டாராம். அது என்ன? செல்வத்தை மறைத்து வைத்தீர் எனக்கு ஒரு நாள் இறங்கீர். நிறைய வச்சிருக்காப்ல, நான் கேட்டால் மட்டும் கொடுக்க மாட்டாருன்னு சொல்கிறார். இப்படியான பெருமான்கிட்ட முன்னாடி பொன் மட்டும்தான் கேட்டார். இந்த பதிகத்தில் கேட்குறாரு, எனக்கு மாணிக்க மாலை கொடு, வைர மாலை கொடு, நேத்திரம்னு சொல்லக்கூடிய பட்டாடையை கொடு, கத்தூரி கொடு, சந்தனம் கொடுன்னு லிஸ்டாக போடுறாரு. 11 பதிகத்திலையும் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்குறாரு. கேட்கறது மட்டும் இல்லை, எப்போ தரப்போறேன்னு டேட்டு முதற்கொண்டு அந்த பதிகத்தில் அவர் கேட்குறார். இது மட்டுமா? சரி, இது கூட கேட்குறாரு, எல்லாரும் கேட்கறது தானேன்னு இருக்கலாம். யாராச்சும் பெருமானை எதுக்கு நீ இங்கே இருக்கேன்னு கேட்க முடியுமா? நம்பி ஆரூரர் பெருமான் கேட்குறாரு. திருமுருகன் பூண்டி போகிற வழியில் அவரோடையும் அவரோட பரிசனங்களோட வச்சிருந்த பொருட்கள் எல்லாம் ஆரலை கல்வர்கள் திருடிட்டு போயிட்டாங்க. உடனே நம்ம ஆரூரர் பெருமானுக்கு கோவம் வந்துருச்சு. பெருமான் இருக்கிற ஊர் தானே இது, யாரு பார்த்துக்கணும்? நம்மளை பெருமான் தான் பார்த்துக்கணும். அவன் என்ன பார்த்துக்காம இப்படி திருட்டு விட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இடுகு நுண்ணிடை மங்கை தன்னோடும் எதுக்கு இங்கிருந்தீர்னு கேட்குறாரு. எதுக்கியா உட்காந்துருக்க? நீ தானே பார்த்துக்கணும், ஊரெல்லாம் யார் பார்த்துக்குவா? நீ தானே பார்த்துக்கணும். பார்த்துக்காம எதுக்கு சும்மா உட்காந்துருக்க? அப்போ எந்த கிளம்பி போ அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்று சொல்றாரு, இடமேறியும் போவதாகில் நீர் எத்துக்கு இங்கிருந்தீர்னு கேட்குறாரு. எருது மேலே ஏறி ஊர் சுத்துறதா இருந்தா ஊர் சுத்திட்டே போ, இந்த ஊர்ல உட்காந்துருக்காத அப்படின்னு சொல்லி பெருமான்கிட்ட சொல்றார். இத்தனை இடங்கள்ல பெருமானை திட்டி கொஞ்சி கெஞ்சி இவ்வளோ தூரம் பேசுறாரு. உங்க பெருமான் கம்முன்னு உட்காந்துக்கிட்டாரானா? கம்முன்னு தான் இருந்தார். ஏன் அப்படின்னா பெருமானுக்கு இவரை பாட வைக்கிறதே பெருமான் தான். ஏன்னா முதல்லே சொல்லிட்டாரு, மண்மேல் நம்மை சுற்றமிழால் பாடுன்னு. அங்கேயே அவர் தன்னடிகள் பாட வைத்த நாயகனா நின்றுட்டார். அதனால இவ்வளோ தூரம் அவரை பாட வச்ச பெருமான் இங்கே கடைசியாக ஒன்று சொல்லி நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். திருஞான சம்பந்தர்கிட்ட அவர் தந்தை முறையில் நின்னார். நாவுக்கரசு பெருமான்கிட்ட ஆண்டானா நின்னார். இந்த நான் மாணிக்க வாசகருக்கு குருவாக இருந்தார். இந்த மாதிரி ஒன்று சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் நம்ம ஆரூரர் பெருமான்கிட்ட யோசிச்சா எல்லாமாவும் பெருமானவருக்கு நின்றுக்கார். ஒரு தந்தையா நின்றுக்கார், ஒரு குருவா நின்றுக்கார், ஒரு ஆண்டானா நின்றுக்கார், ஒரு தோழனா நின்றுக்கார். எல்லாமாவும் நின்னதுனால தான் அவர்னால கொஞ்சம் முடிஞ்சுது, கெஞ்ச முடிஞ்சுது, மிஞ்ச முடிஞ்சுது, எல்லாமாவும் பெருமான்கிட்ட நிற்க முடிஞ்சுது. அதனால அப்படிப்பட்ட நம்பியாரூரர் திருவடிகளை வணங்கி நாமும் ஓய்வு பெறுவோமாக. அடியனுடைய இந்த உரையில் ஏதேனும் குற்றங்களோ குறைகளோ இருப்பின் பொறுப்பரன்றோ பெரியோர் சிறு நாய்கள் தம் பொய்யினையே எனும் அப்பர் சுவாமிகள் வாக்குக்கு இணங்க தாயன்போடு எனது குறைகளை பொறுத்தருள வேண்டி அடியனுக்கு வாய்ப்பளித்த பவானி சிவனடியார் திருக்கூட்டத்திற்கு நன்றி கூறி அமைகிறேன். திருச்சிற்றம்பலம். எம்பிரான் நம்பி ஆரூரர் மலரடிகள் போற்றி போற்றி. நம்பி ஆரூர பெருமான் இறைவனிடம் ஒவ்வொரு இடத்துலையும் கேட்டாருன்னு அவங்க சொன்னாங்க. பெருமானே உன் காதில் விழலியா எங்கே இருக்கன்னு கேட்டாங்க. ஆரூர பெருமான் கேட்டது இறைவனுக்கு விழுந்ததோ இல்லையோ, மங்கையர்க்கரசி கேட்டது இறைவனுக்கு விழுந்திருக்கும். அதனால இறைவன் மங்கையர்க்கரசிக்கு தேவையானதை, ஏன்னா பெருமான்கிட்ட நேரடியாக போகிறத விட அடியார்கள் மூலமாக அடியாரை வணங்கினால்தான் பெருமானுடைய அருள் மிகுந்த நிலையில் கிடைக்கும்ன்றது நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அருள் வரலாறுலேயே ஒரே ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. சித்தவட மடத்தில் திருவிரட்டான தலத்திற்கு போகிறாரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள். நம்ம அப்பர் சுவாமிகள் உழவாரம் செய்த ஒரு தலத்தை நாம் எப்படி கால் கொண்டு மிதிப்பது என்ற ஒரு நிலையில சித்தவட மடத்திலே சுவாமிகள் தங்கிட்டாரு. அப்ப பெருமான் ஆவலோடு காத்துட்டு இருக்கிறாரு. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வருவாரு, நம்மை பாடுவாரு. ஏன்னா அவருக்கு அர்ச்சனை பாட்டே. அதனாலதான் சொற்றமையிலால் மண் மீது பாடு என்று சொன்னார். அதனாலதான் நால்வர் பெருமக்களையும் அனுப்புனதுக்கு காரணமே இதுதான் காரணம். அப்ப பெருமான் இன்னும் வரலையேன்னு சொல்லி திருவிரட்டான அதிக விரட்டான தலத்துல காத்து கொண்டு இருக்கிறார். இவர் சித்தவட மடத்திலே தங்கிட்டாரு. ஏன்னா இந்த தலத்தை கால் கொண்டு மிதிக்க வேண்டான்னு. அதனால பெருமான் கேட்காத திருவடி தீக்கைய சித்தவட மடத்துல நம்பி ஆரூர பெருமானுக்கு அருள் செய்தாராம். ஏன் நம்மளுக்கு சத்திமுற்றத்துல திருநாவுக்கரசு சுவாமிகள் எனக்கு திருவடி தீக்கைய தந்தருள் கேட்டாரு. ஆனா திருநல்லூருக்கு வா என்று பெருமான் சொல்லிட்டாராம். நல்லூர்ல தான் திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கு திருவடி தீக்கை வழங்கப்பட்டது. ஆனா அவர் கேட்டும் கொடுக்காத அந்த திருவடி தீக்கைய
இவருக்கு கேட்காமலே அளித்ததன் காரணம் என் மீது கொண்ட அன்பை விட என்னை வணங்குகின்ற அடியார்கள் மீது கொண்ட அன்புதான் எனக்கும் மிகவும் பிடிக்கும்ன்றதுனால நம்ம அப்பர் சுவாமிகள் உழவாரம் செய்த தலம் என்பதனால் மிதிக்காம சித்தவட மடத்திலே பெருமானை பார்க்காம உறங்கிட்டார் இல்லைங்களா. அதனால பெருமாள் கேட்காமலே அவருக்கு திருவடி தீக்கை சித்தவட மடத்துல அளித்தாராம். அப்படி வந்து பெருமான் திருவடியில அவருடைய கால் படுது. அப்ப பெருமான் கேட்பாரு. அது நமக்கு வரலாறு, நம்ம எல்லாரும் பிடிச்சிருக்கோம். அந்த இடத்துல வந்தது பெருமான் தான் என்பது அறியாம போயிட்டோமே நம்பி ஆரூர பெருமான் ஒரு வரிகள்ல சொல்லி தன்னுடைய ஏக்கத்தை சொல்றாராம். தம்மானை அறியாத சாதியரும் உளரும், தம்மானை அறியாத சாதியரும் உளரும் அப்படின்னு, ஐயோ நீதான் என்று அறியாம நான் போயிட்டனே, அந்த சாதியாக இருக்க கடவேனே அப்படின்னு பெருமானை நினைந்து வருத்தப்படுறாராம். வந்தது பெருமான் என்று நான் விட்டு விட்டேனேன்னு. அதனால அழகான ஒரு நம்மளுக்கு நம்பி ஆரூர பெருமானே முன்னால பெருமான் கிட்ட கெஞ்சி கொஞ்சி மிஞ்சி கேட்ட அந்த பதிகங்களோடு அழகாக எடுத்துரைத்த மங்கையர்க்கரசியோருடைய திருவடிகளையும் நான் அடியேன் பணிந்து கொண்டு, அடுத்ததாக நம் மணிவாசக பெருமான் அவருடைய அருள் வரலாறையும் தன்னடிகள்